வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள். 5500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தான் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால், உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால், இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, தேடிப்போ. அது எதை உண்ணால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி. இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும், இந்த உணவை உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு. உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி இன்று வரை எந்த மேதையாலும் எந்த ஆய்வறிஞனாலும் எவராலும் சொற்பிழை பொருள்பிழை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மானுட வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். அவனே வியக்கத்தக்கவன் என்றால் அவனுக்கு தமிழ் பயிடுத்தி வித்த ஆசிரியன் எவன் என்றார். கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் புகட்டிய ஆசிரிய பெருமகன் யார்? தொன்ம இலக்கணம் தொல்காப்பியம் தான் என்றால் அவனை பயிற்றுவித்தவன் அவன். அவனே 100க்கு மேற்பட்ட இடங்களில் என்பனார் புலவர் என்கிறான். எனக்கு முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியன் சொல்கிறான் என்றால் உன்னுடைய வேரை கண்டுணர்வன் எவன்? தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன். குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான். அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.